தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. ஒரு பக்கம் கார்த்தியோடைய பிறந்தநாள் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் துர்காவுடைய என்கேஜ்மெண்ட். அந்த என்கேஜ்மெண்ட்டில் ரேவதியுடைய ஆசை அப்படின்னு சொல்லி பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியோடைய பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேக்கு ரேவதியுடைய ஆசை என்ன அப்படின்றத ஒரு லெட்டர் மூலமாக எழுதி கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் கேக் வெட்டி அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. கார்த்தி கேக் வெட்ட அதை ரேவதிக்கு ஊட்ட, ரேவதி பதிலுக்கு கார்த்திக்கு ஊட்ட, சுற்றி இருக்கவங்க கார்த்திக்கு பர்த்டே விசேஷ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துர்காவுடைய என்கேஜ்மெண்ட். ஸோ எல்லாருமே மண்டபத்தில் இருக்காங்க. ரேவதிக்கு ஆசை, ஏன்னா தன்னுடைய கல்யாணத்தில் கார்த்தி கூட சேர்ந்து எந்த ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கார்த்தி கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ரேவதி ஆசைப்படுறாங்க. ரேவதி ஃபோட்டோ எடுக்கிறவர்கிட்ட போயிட்டு என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஆனால் அவருக்கு தெரியக்கூடாது, நான் ஒரு பக்கத்தில் போய் நிற்கிறேன், அவருக்கு தெரியாமலே எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் ஓகே சொல்கிறாரு. கார்த்தி பக்கத்தில் போய் ரேவதி நிற்க அதே மாதிரி ஃபோட்டோவும் எடுத்து கொடுக்குறாங்க. ரேவதி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்காவுடைய என்கேஜ்மெண்ட் தான். ஸோ துர்காவுக்கு யார் கூட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்கும். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.